ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். ஸோ ஆர்ஆர்பி பிஓ மைன்ஸ் இன்னும் 6 நாள் தான் நமக்கு இருக்குது. இந்த 6 நாளில் நம்ம எப்படி எக்ஸாமுக்கு படிக்கணும், நம்ம என்ன ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த 2 மந்த்தை நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. அந்த 2 மந்த் என்ன அண்டு சிஏல டெஃபினட்டாக 1 மார்க் நம்ம எதிர்பார்க்கலாம். சில டாபிக்ஸ்லாம் இருக்குது, ஹைலி எக்ஸ்பெக்டட் டாபிக்ஸ். அதை மிஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. ஸோ இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள். ஸோ அது என்னென்ன டாபிக், என்ன 2 மந்த்தை நீங்கள் கன்ஃபார்ம் மிஸ் பண்ணாமல் படிக்கணும் எல்லாமே சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களே, எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் மெயின்ஸ் எழுத போகிறவங்க என்ன பண்ண போகிறோம், இந்த பேட்டர்னில் நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரீசனிங் எபிலிட்டி நமக்கு தெரிஞ்சது 40 கொஷின்ஸ் 50 மார்க்ஸ் வரும். ஓகேங்களா? அதுக்கான டைம் டியூரேஷன் பாருங்கள், 30 மினிட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ்க்கும் 40 கொஷின் 40 மார்க்ஸ் தான், டியூரேஷன் 30 மினிட்ஸ். இங்கே ரீசனிங்க்கும் ஆப்டிடியூடுக்கு மட்டும்தான் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 40, பட் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 50. இதே இங்கிலீஷ்க்கு 40 கொஷின் 40 மார்க் தான், டைம் டியூரேஷன் 30 மினிட்ஸ் தான். கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க, 40 கொஷின், ஈச் கொஷின் கேரி 1 மார்க்ஸ், 40 மினிட்ஸ், ஆனால் டைம் டியூரேஷன் வெறும் 15 மினிட்ஸ் தான். ஸோ 15 மினிட்ஸ்குள்ளார உங்களால் 40 கரண்ட் அஃபேர்ஸையும் நீங்கள் படித்து அதில் என்ன கரெக்ட் ஆப்ஷன்றதை சூஸ் பண்ணணும். சில கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ரொம்ப லென்த்தியாகவும் இருக்கும், சில கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் நமக்கு சின்னதாகவும் இருக்கும். ஸோ ஆஸ்பிரன்ஸ் ஃபீல் பண்ணது என்னன்னா, சில கொஷின்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது சார், அதை படிக்கிறங்காட்டி பின்னாடி போய் பார்த்தா சில ஒன்லைனர் கொஷின்லாம் இருக்குது, அது ஈஸியாக இருக்குது அப்படின்னு தோணும். ஓகேங்களா? இந்த கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம நிறைய மிஸ்டேக்கும் விடுவோம். ஸோ ஒரு கெஸ்டில் 2 ஆப்ஷன் இருக்குது, இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று தான் ஆன்சராக வரும், எதை டிக் பண்ணலாம் அப்படின்லாம் தோணும். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணுன்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ் மக்களே, இந்த 40 கொஷின்ஸ் இருக்குது, ஒரு கொஷினுக்கு ½ மார்க், 0.5 மார்க்ன்ற மாரி 20 மார்க்ஸ் வரும். ஸோ இந்த பேட்டர்னில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங் எபிலிட்டியும் கம்ப்யூட்டர் அவேர்னஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 செக்ஷன் தான் நமக்கு ஸ்கோரிங் பார்ட்டாக இருக்கும். ஸோ 40 கொஷின்ஸில் ரீசனிங்கில் எத்தனை கொஷின் நம்மளால் அட்டன் பண்ண முடியுமோ அதை நம்ம அட்டன் பண்ணணும். லிசன் இயர், சில பேர் இதில் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஃபிக்ஸ் பண்ணிப்போம் மைண்டில், இதோ ரீசனிங்கா ஒரு கண்டிப்பாக ஒரு 25+ போட்டுறணும், இங்கிலீஷா ஒரு 30 to 35 போடணும், ஆப்டியா 20+ போட்டுறணும், கரண்ட் அஃபேர்ஸ்ல எப்படியாவது 20 மார்க் எடுத்துடணும், இல்லை 15 மார்க்காவது எடுக்கணும், கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு 30க்கு மேலே நம்ம போட்டுறணும் அப்படின்னு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு எக்ஸாமுக்கு போகாதீங்க. அந்த மாரி போனீங்கன்னா அப்செட் ஆகிட்டு தான் ரிட்டர்ன் வருவீங்க. ஸோ நம்ம எப்படி போனோம்னா, எக்ஸாமுக்கு பிளாங்க் மைண்டில் போகணும். எக்ஸாமை ஃபஸ்ட்டு எப்படி அட்டன் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எக்ஸாமை எப்படி அட்டன் பண்ணுமோ, அதுக்கு ப்ரிப்பரேஷன் நம்ம எப்படி பண்ணோமோ அதே தான் நம்ம மார்க்லையும் அப்ரோச் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டடி பிளான் இந்த 6 நாளில் நீங்கள் என்ன பண்ணணும், 6 நாளில் நம்ம என்ன பண்ணால் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 22 நாளைக்கு 22, 23, 24, 25, 26, 27 இந்த 6 நாளில் மக்களே நான் சொல்கிறேன், இந்த டிசம்பர் 23யும் டிசம்பர் 24ம், அதாவது இந்த டிசம்பர் 23யும் இந்த டிசம்பர் 24ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொல்கிறேன், அதை ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் ஏன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பிளான்னு பார்ப்போம். என்னன்னா, நீங்கள் ஒரு 4 hours, அதாவது ஃபுல் மார்க் எடுக்கணும். ஃபுல் மார்க்கு வித் டீட்டெயில் அனலைசிஸ் பண்ணணும். டீடைல்டு அனலைசிஸ் பண்ணணும். எப்படின்னா 2 hours மார்க்குக்கு போய்டும். 2 hours நீங்கள் மார்க் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க 2 ஹார்ஸில் நீங்கள் எடுத்த மார்க்கில் நீங்கள் கரெக்டாக போட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதை தவிர்த்து நீங்கள் தப்பாக போட்ட கொஸ்டின்ஸும் இருக்கும். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, இந்த தப்பாக போட்ட கொஸ்டின்ஸை மட்டும்தான் பார்ப்போம். ஓகேங்களா? அது தப்பு கிடையாது. நீங்கள் தப்பாக போட்ட கொஸ்டினில் எப்படி கரெக்டாக போடணும், எங்கே மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு பாருங்கள். அது இல்லாமல் நீங்கள் விட்ட கொஸ்டின்ஸும் இருக்கும், அன்அட்டெம்ப்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அது அட்டன் பண்ணி அனலைசிஸ் பார்த்துட்டு, அனலைசிஸ்னா சும்மா ஆன்சர் பார்க்கறது மட்டும் கிடையாது மக்களே. அனலைசிஸ்னா ஃபஸ்ட்டு அந்த 40 கொஷின்ஸ் இப்போ ரீசனிங் இருக்குன்னா, அந்த 40 கொஷின்ஸையும் நம்ம அட்டன் பண்ணி என்ன கரெக்ட் ஆன்சர்னு பார்த்துட்டு, இதை எக்ஸாமில் நம்ம ஃபஸ்ட்டு எதை எடுத்துருக்கலாம். ஏன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் செலக்டிங் த கொஷின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மக்களே. ஸோ எந்த கொஷினை இம்பார்ட்டன்ட், எதை ஃபஸ்ட்டு எடுக்கலாம், எதை பின்னாடி எடுக்கலான்றதையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபுல் மார்க் எடுங்க, அதில் கரண்ட் அஃபேர்ஸும் வரும், கரண்ட் அஃபேர்ஸையும் நீங்கள் அனலைசிஸ் பண்ணுங்கள், எந்த கொஷின் எந்த மந்த்து, ஸோ அதில் என்ன
ஆன்சர் ஆப்ஷன் இருக்கு, ஆன்சர் ஆப்ஷனை மட்டும் பார்க்கக்கூடாது, ரிமைனிங் இருக்க ஆன்சர் ஆப்ஷன் வந்து நமக்கு ஏதாவது டேட்டா தெரியுதா அப்படின்னு பார்த்தா தான் நீங்க கரெக்டா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னு உங்களுக்கு இன்னுமே டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு தனி வீடியோவே போடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபுல் மார்க் இதுக்கு வந்து ஒரு 4 hours. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 4 hours நீங்க மார்க் எடுத்துறீங்க. அடுத்து ஒரு மாசத்துடைய சிஏவை நீங்க ஒரே நாள்ல படிச்சே ஆகணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் 6 months உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் வரும். கரெக்டா? ஸோ பாஸ்ட் 6 months அதுல நீங்க ஜூலைல இருந்து ஆரம்பிச்சா கூட அட்லீஸ்ட் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்டேட் இருக்கணும். ஸோ ஜூலை மந்த்தை ஃபர்ஸ்ட் டிசம்பர் 22 படிச்சிடுங்க. ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஓவராலா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுல ஆர்ஆர்பி பத்தி ஏதாவது முக்கிய நியூஸ் வந்தனா அதுக்கு ஹைலி ஃபோக்கஸ் கொடுங்க. ஸ்கீம்ஸ் ஏதாவது வந்தனா அதுக்கும் ஹைலி ஃபோக்கஸ் கொடுங்க. ஸோ எந்தெந்த டாபிக் ஹைலி இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் பின்னாடி சொல்லுவேன். ஸோ வீடியோவோட கடைசியில அந்த டாபிக்ஸை படிக்காம நீங்க போவாதீங்க எக்ஸாமுக்கு. ஏன்னா அதெல்லாம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டாபிக். அதுல இருந்து கண்டிப்பா நம்ம ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்க, அதையும் நான் சொல்றேன். ஸோ ஜூலை மந்தோடைய சிஏவை நீங்க டிசம்பர் 22 படிக்கிறீங்க. ஏன் இந்த டிசம்பர் 23யும் 24ம் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னா ஆகஸ்ட் மந்த் அண்ட் செப்டம்பர் மந்த் சிஏ தான். ஸோ ஆகஸ்ட் மந்த் அண்ட் செப்டம்பர் மந்த் சிஏ தான் உங்களுக்கு ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ்ல ஹைலி எக்ஸ்பெக்டட் மந்த். இதை நான் அனலைசிஸ் பண்ணதுல நான் சொல்றேன். நீங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ ஆகஸ்ட் மந்த் அண்ட் செப்டம்பர் மந்த் அதுக்குன்னு நீங்க ஆகஸ்ட் செப்டம்பர் மட்டும் தான் நான் படிக்கணும்னு நான் சொல்லல. நீங்க பாஸ்ட் 6 months உடைய சிஏவை படிங்க. அது நமக்கு ரொம்ப நல்லது. அதுல ஆகஸ்ட் மந்த்தையும் செப்டம்பர் மந்த்தையும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு அதுல இருக்க முக்கியமான நியூஸ், எல்லா நியூஸுமே முக்கியம் தான், எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இது தினம் ஒரு நாள் படிக்கிறீங்க. ஸோ ஃபுல் மார்க் எடுக்கிறோம். அது இல்லாம டெய்லி ஒரு மாசத்துடைய சிஏ படிக்கிறோம். அதுலயும் 23, 24 ஆகஸ்ட், செப்டம்பர் மந்த்தை அதிக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க மக்களே. நான் சொல்றேன் அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மந்த். இதுதான் எக்ஸ்பெக்டட் மந்த்னும் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனல் மார்க் எடுக்கணும். ரீசனிங்க்கு மட்டும் தனியா ஒரு செக்ஷனல் மார்க், ஆப்டிடியூடுக்கு மட்டும் தனியா ஒரு செக்ஷனல் மார்க், இங்கிலீஷ்க்கு மட்டும் தனியாக ஒரு செக்ஷனல் மார்க் எடுக்கணும் மக்களே. ஸோ ரீசனிங்கில் அந்த செக்ஷனல் மார்க் எடுக்கிறப்ப நீங்கள் எல்லாரும் ரீசனிங்கில் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு நான் சொல்லட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பசில் வருதா, பசில் எடுத்துகிட்டு போடாதீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்புட் அவுட்புட் வரும். இன்புட் அவுட்புட்னு வந்துட்டு சில சமயத்தில் இதுக்கு வந்து இந்த 5 questions போட்டால் உங்களுக்கு 10 marks கொடுத்துருவோம். அதாவது 1.5 அந்த மாதிரி கணக்குலலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை எடுத்து வச்சுக்கின்னு அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆக்கிடுவீங்க. 5 to 10 minutes அதுலயே எடுத்துப்பீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஆன்சர் வரலன்னே அடுத்த கொஸ்டின் போவீங்க. இந்த தப்பும் பண்ணாதீங்க. ரீசனிங்கை ஃபர்ஸ்ட் எப்படி அட்டென்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ரீசனிங்ல நமக்கு கான்செப்ட் தெரிஞ்ச டாபிக்ஸ்னு சிலது இருக்கும். இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், நார்மலா சைனீஸ் கோடிங் டிகோடிங் நான் கான்செப்ட் தெரிஞ்சதை நான் அதை சொல்றேன். இதே நியூ பேட்டர்ன் கோடிங் டிகோடிங் ஒன்று இருக்கும். அதுல வந்து இந்த லெட்டர் 1, நம்பர் 1, சிம்பிள் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். அதை வந்து நான் சொல்லலை. ஸோ அது வந்தா நீங்க அதை இதுக்கு முன்னாடி இருக்க அந்த கான்செப்ட் வைஸ் தெரிஞ்ச டாபிக் அட்டன் பண்ணிட்டு இதை வந்து நீங்க அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பிளட் ரிலேஷனு, டைரக்ஷனு இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி கான்செப்ட் தெரிஞ்சது. ஓகேங்களா? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க. இதை அட்டன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இன்புட் அவுட்புட், நியூ லெவல் கோடிங் டிகோடிங், நியூ பேட்டர்ன் கோடிங் டிகோடிங், அது மட்டும் இல்லாம லீனியர் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் பசில். ஓகேங்களா? இது இல்லாம நமக்கு கிரிட்டிக்கல் ரீசனிங் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு கான்செப்ட் தெரிஞ்ச டாபிக்ஸ்லாம் ரீசனிங்ல அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை சூஸ் பண்ணாமா இல்ல பசில சூஸ் பண்ணாமா இல்ல சீட்டிங்கை சூஸ் பண்ணாமான்னு பாருங்க. ஸோ இது வந்து ஒரு 1 to 2 minutesக்குள்ளாரே அதோட பேட்டர்னை உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதுன்னா இன்புட் அவுட்புட்டும் கோடிங் டிகோடிங்கும் போங்க. இல்லைனா லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல வரதும் சர்க்குலர், லீனியர், ஸ்கொயர், ட்ரையாங்குலர், எக்ஸகன் இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பசிலும் பாருங்க. பசில்ல எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிஃபேஸை படித்த உடனே அது என்ன பசில் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ப்ரிஃபேஸ்னா என்னன்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் எந்த பசில் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ரிஃபேஸ் இருக்கும். அதுக்கு கீழே தான் கண்டென்ட் இருக்கும். ப்ரிஃபேஸ்னா 8 persons are sitting in a square table and for each one person sitting at each corner of the table and one person sitting at each side of the table.
த பர்சன் சிட்டிங் அட் கார்னர் ஆர் ஃபேசிங் அவுட் சைட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்களா, அது ப்ரிஃபேஸ். ஓகேங்களா. கீழே ஏ சிட்ஸ் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் பி, பி ஹூ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் டின்னு இருக்குல்ல, அது கண்டென்ட். நான் என்ன சொல்றேன்னா, இந்த ப்ரிஃபேஸை படித்த உடனே உங்களுக்கு அந்த பசிலை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியணும். அது தெரிஞ்சாதான் உங்களால் தப்பு விடாமல் அந்த பசிலை சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபேஸை படித்த உடனே அதை அட்டன் பண்ணாமா வேணாமான்னு தெரியும். அதுக்கப்புறம் இதில் இருக்க 1 or 2-3 லைன்ஸை பாருங்க. ஸோ அது ஈஸியான லைன்ஸ் இருக்கா, இல்லை ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கா, நமக்கு தெரியாத லைன்ஸ் இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு செலக்ஷன் பண்ணுங்க. செலக்ஷன் முக்கியம். செலக்ஷனுக்காக தான் நான் இவ்வளோ தினமும் சொன்னேனே. ஓகேங்களா. ஸோ இதை மாதிரியே ஆப்டிடியூடையும் செக்ஷனல் மார்க் எடுங்க, இங்கிலீஷ்லையும் செக்ஷனல் மார்க் எடுங்க. அதுக்கப்புறம் மறக்காம கம்ப்யூட்டர் அவேர்னஸை டெய்லி 1 hour படிங்க மக்களே. ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ் தான் நமக்கு ஸ்கோர் கொடுக்கும், ரீசனிங்கும் கொடுக்கும். இது இல்லாமல் நீங்கள் மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்ப பெக்யூலியராக தெரியணும்னா இந்த ஆப்டிடியூடும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லையும் நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக காட்டணும். ஓகேங்களா. ஓகே மக்களே, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல எது எதெல்லாம் முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த டாபிக்ஸ் இதை தான் நான் சொன்னேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த 2 மந்த் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் இதில் அதிக ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த டாபிக்ஸ் இதை படிக்காம நீங்க எக்ஸாமுக்கு போகாதீங்க. இதெல்லாம் ஹைலி எக்ஸ்பெக்டட் டாபிக்ஸ். ஓகேங்களா. ஸோ என்னன்னா உட்கம் போர்ட்டல், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னன்னு பார்த்துட்டு படிச்சுட்டு போங்க. ஸோ நானுமே வீடியோ போடுவேன். ஓகேங்களா. தினம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸும் கம்ப்யூட்டர் அவேர்னஸோடைய வீடியோவும் சக்சஸ் ஆன்ல அப்லோட் ஆகும். அதை கண்டிப்பா மறக்காம பாருங்க. அதெல்லாம் எக்ஸாம்ல அதிகமா வரத்துக்கு 95% வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. யூபிஐ QS ரேங்கிங். ஸோ QS யூனிவர்சிட்டி ரேங்கிங் இருக்குங்களா, யாரு டாப்பு, இந்தியாவில் இருக்க யூனிவர்சிட்டி எத்தனாவது ரேங்க். ஓகேங்களா. அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் இருக்குல்ல, அது. ஓகேங்களா. ரீசெண்டாக அதோட நேம் வேற சேஞ்ச் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க, பில் பாஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் என்னன்னு பார்த்துக்கோங்க. யூனிவர்சல் பேங்க் பற்றியும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெயினாக இந்த ப்ளூ ஆர்ஜின், மெட்டா, அப்புறம் இந்தியன் ஆர்ஜின் சிஇஓஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ல இருக்காங்களோ, எந்தெந்த ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே பார்த்துக்கோங்க. நோபல் பிரைஸ் யார் வாங்கினாங்க, மெயினா என்ன ஃபீல்டுக்கு வாங்கினாங்க. ஓகேங்களா. 2025ல நோபல் பிரைஸ் யாரு என்ன ஃபீல்டுக்கு வாங்கினாங்கன்னு பார்த்துக்கோங்க. G20 சம்மிட் பத்தி படிக்கணும். பிளஸ் கரண்டா யார்கிட்ட G20 ஹெட் இருக்காங்க, எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணாங்கன்னு பாருங்க. ஃபியூச்சர்ல எந்த கண்ட்ரிக்கு அது போக போகுது அப்படின்னு பாருங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல வேற என்ன பார்க்கணும்னா ஜிஐ டேக்ஸ் ரீசெண்டா எந்தெந்த ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த முக்கியமான ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அது எந்த ஸ்டேட்டோட எதுன்னு பாருங்க. ஜிஐ டேக் ரெனியூவல் பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்கு. எவ்ரி 10 years மக்களே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரி 10 years ஜிஐ டேக் வாங்கினது ரெனியூ பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் இயர்ஸ். இதுனா இன்டர்நேஷனல் இயர்ஸ் அதாவது 2022க்கு இன்டர்நேஷனல் இயர் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம், இயர் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாரி 2023க்கு 2024க்கு நான் வீடியோ எடுத்துட்டு வரேன், இதுக்கு தனியாகவே வீடியோ எடுத்துட்டு வரேன். ஸோ அதை கண்டிப்பாக பாருங்க. 2025 இயர் என்ன. ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டிங்லாம் இருக்கு. ஸோ இது எந்த இயர்ல வரும்னு உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. குவாண்டம் கம்ப்யூட்டிங், இயர் ஆஃப் மில்லட் எது, இயர் ஆஃப் கிளாஸ் எது, அது எந்த இயர்ல வருது, இது எல்லாத்தையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ நான் வீடியோ எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு. ஸோ டார்கெட் இயர்ஸ், நெட் ஜீரோ கார்பன் எமிஷன்ல இந்தியாவுடைய டார்கெட் எந்த வருஷம் வச்சிருக்காங்க, டிபியை க்ளோஸ் பண்ணதுக்கு இந்தியா எந்த வருஷம் டார்கெட் வச்சிருக்காங்க, ஸோ ஹோல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டிபியை க்ளோஸ் பண்றதுக்கு எந்த வருஷம் டார்கெட் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி டார்கெட் இயர்ஸ் மெயினா ரெனியூவபிள் எனர்ஜி அதை பார்த்துக்கோங்க. ரெனியூவபிள் எனர்ஜி அதோடைய டார்கெட் இயர்ஸாக பார்த்துக்கோங்க. அதுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம 500 GW ஒரு டார்கெட்டும் வச்சிருப்போம், அதையும் பார்த்துக்கோங்க. நானும் வீடியோ எடுத்துகிட்டு வரேன், நீங்களும் படிங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அப்ரிவேஷன் மக்களே. டெஃபினட்டாக அப்ரிவேஷன்லேருந்து ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு டேர்ம் கொடுத்துட்டு அதோட அப்ரிவேஷன் என்ன, இல்லாட்டி அதில் இருக்க பர்டிகுலர் லெட்டரோடைய அப்ரிவேஷன் என்ன, கேசிசினா என்ன, கேஒய்சினா என்ன, இஎம்ஐனா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதையும் பாருங்க. அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹைலி எக்ஸ்பெக்டட் கொஷின் ஸ்டாட்டிக் ஜிகே, அதாவது ஸ்டாட்டிக் ஜென்ரல் அவேர்னஸ். பாலிட்டியிலேருந்து ஒரு கொஷின் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவும் பர்டிகுலராக நான் சொல்கிறேன், ராஜ்யசபாவில் மெம்பராக இருக்கவங்களுக்கோட இயர்ஸ் எத்தனை, அதாவது எப்போ அவங்க
ரிசைன் ஆவாங்க அப்படின்னும் கேட்கலாம். சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா இது ஆல்ரெடி போன வருஷம் கேட்டுட்டாங்க. ஸோ ராஜ்யசபா ரிலேட்டடாக வேற ஏதாவது நியூஸ் இருந்தால் அதுவும் அவங்க கேட்க ஹைலி பாசிபிள் இருக்கு மக்களே. ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இவ்வளோதான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய டாபிக். மெயினாக உத்கம் போர்ட்டல் தெரிஞ்சுக்கோங்க. இது இல்லாமல் இந்த மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா டாபிக்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இதெல்லாம் பர்டிகுலராக நீங்கள் படிச்சுட்டு போகணும். நீங்கள் மந்த் வைஸ் வந்து எல்லா நியூஸையும் படிப்பீங்க. எல்லா நியூஸையும் படிச்சுட்டு போகிறப்ப பர்டிகுலராக இது கேட்குறப்ப ஐயோ நம்ம படித்தோமே, எங்கே படித்தோமே தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் டெஃபினட்டாக 1 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஸோ இதெல்லாம் தனியாக படிச்சுட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் மக்களே. கம்ப்யூட்டர் அவேர்னஸில் சூப்பர் கம்ப்யூட்டர்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றிய நியூஸ் பார்க்கணும். குவாண்டம் கம்ப்யூட்டிங் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம ஹைலி எக்ஸ்பெக்டட். மெமரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஒன்று இருக்கும். அதாவது 0 or 1 வந்து நம்ம பிட்டுன்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? 4 பிட்ஸ் சேர்ந்தா எத்தனை பைட் வரும்? ஓகேங்களா? 8 பிட் சேர்ந்தா நிபிள்னா என்ன, எத்தனை நிபிள் வரும்? 1024 பைட்ஸ் ஈக்குவல் டு 1 கிலோபைட். இந்த மாதிரி சைஸ் வச்சிருப்பாங்க. அதை வந்து படிச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது படிக்கலனா இதெல்லாம் பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு போங்க. நம்பர் டு பைனரி ஃபார்ம், அதாவது 12ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா இதோடைய பைனரி ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. 1101 அப்படின்னு அதை வந்து நம்ம 4821 போட்டு கண்டுபிடிப்போம். கரெக்டுங்களா? ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் வீடியோ போடுறேன். ஸோ வீடியோ எதுக்கெல்லாம் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எந்தெந்த டாபிக்லாம் நீங்கள் ஹைலி எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, இதை பற்றிய நியூஸ் வேணுமோ அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க மக்களே. ஸோ உங்களுக்கு எது எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நாங்கள் வீடியோவில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், மெமரி ஆர் ஸ்டோரேஜ் யூனிட்டில் இது ரொம்ப முக்கியம். கேட்ச் மெமரி, பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. வாலடைல் மெமரினா என்னன்னு பார்த்துக்கோங்க. வாலடைல் மெமரினா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்புட் அவுட்புட் டிவைஸில் MICR மேக்னெட்டிக் இங்க் கோட் ரெகக்னேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதை ஃபுல் ஃபார்ம் ஒரு வாட்டி ரீவெரிஃபை பண்ணிக்கோங்க. OCR, ஸ்கேனர், பிரிண்டர் அதோடைய டைப்ஸ் பார்த்துக்கோங்க. இது ஆல்ரெடி வந்த கொஷின் மக்களே. கீபோர்டில் எத்தனை கீ இருக்குன்னு இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் சொல்லுவோம். உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் படிக்கிறப்ப அதுலேருந்து ஒரு கொஷின் வருது அப்படின்னா அந்த கொஷினுக்கு சில ஆன்சர் நம்மக்கிட்டே இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாம் எழுதுறப்ப பக்கத்தில் கீபோர்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கீபோர்ட்லேருந்து ஏதாவது ஆன்சர் எடுக்க முடியுமானும் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஒரு வாட்டி எக்ஸாமில் வந்து நியூமரிக் கீஸ் எத்தனைன்னு கேட்டிருந்தாங்க. நியூமரிக் கீஸ் எத்தனைன்றதை நீங்கள் கீபோர்டில் என்னன்னாலே தெரிஞ்சிருக்கும் மக்களே. ஸோ 17 கீஸ் வந்து நியூமரிக் கீஸ் இருக்கும். கீபோர்டோடைய கீ ஜென்ரலாக வந்து 104 இருக்கும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது உங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி RRB PO மெயின்ஸ் எக்ஸாமில் அந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸில் கையில் இருக்க டேட்டா வச்சு ஏதாவது யூஸ் பண்ண முடியுமாவும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் அசம்பிளர்னா என்ன, கம்பைலர்னா என்ன, இன்டர்பிரேட்டர்னா என்னன்னு பார்த்துக்கோங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கல. டெர்மினாலஜிஸ் URL, USB, CPU, JPEG இதோட ஃபுல் ஃபார்ம் நான் சொல்லலை. இதோட யூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ்ன்னு சொல்லுவாங்க. CMOSனா என்ன, GIFனா என்ன, SMPX மெயினாக IPv4, IPv6 பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் அப்ரிவேஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த அப்ரிவேஷன்ஸ்லாம் நான் தனியாகவே எடுத்துகிட்டு வரேன். ஸோ இந்த 6 நாள் நீங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் படித்து தான் ஆகணும். கிறிஸ்மஸ் எந்த பண்டிகை எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் ஆன் ஸ்டடீஸ் மக்களே. ஸோ இந்த 6 நாள் படிச்சுட்டு எக்ஸாமை முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவோம். ஓகேங்களா? அடுத்த RRB கிளர்க் மெயின்ஸ் வரும். ஸோ அதுக்கும் படிக்கலாம். ஸோ தேங்க்யூ மக்களே. உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் வேணுமோ இந்த டெஃபினட்டாக 1 மார்க் எந்தெந்த டாபிக்ஸில் வருமோ அது எல்லாமே நான் வீடியோவாக எடுத்துகிட்டு வரேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த 6 நாளில் சக்ஸஸ் ஆன் எவ்வளோ வீடியோ உங்களுக்கு RRB PO மெயின்ஸ்க்கு கொடுக்க முடியுமோ அதுவும் கொடுக்கும். ஸோ இந்த 6 நாளை யூஸ் பண்ணிக்கோங்க. கங்க்ராட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருங்க. கன்ஃபார்ம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ தேங்க்யூ மக்களே. சக்ஸஸ் ஆன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.